ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளை ஈவா எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களை சந்திக்கும்படியாய், உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இறை வார்த்தை லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது திருவார்த்தை. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆண்டுடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் விளங்கப் போகிறது. ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்கப் போகிறது. ஆண்டுடைய மகிமை வல்லமை விளங்கப் போகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இன்றைக்கு அவருடைய வல்லமை விளங்கப் போகிறது. எப்பொழுது இயேசு சொன்னார், இயேசுவின் மூலமாய் பிணியாளிகள் சுகமாக்கப்பட்டார்கள், குஷ்டரோகிகள் குணமாக்கப்பட்டார்கள், வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். ஆம், அதற்கு காரணம் என்ன? வேதமே சொல்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது திருவசனம் சொல்கிறது, அவர் தனித்து போய் ஜெபித்தார். தனித்து போய் நின்று ஜெபித்தார். இறங்கி வந்தார். பரிசேயர்கள் அமர்ந்திருந்தார்கள், சதுசேயர்கள் அமர்ந்திருந்தார்கள், நியாய பிரமாணத்தை போதிக்கிற நியாயாசிரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உபதேசம் பண்ணினார். அவர் மத்தியிலே பிரசங்கத்தை பண்ணினார். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வெளிப்பட்டார். ஆம், சாதாரண தச்சனின் மகன் என்று அழைக்கப்பட்ட இயேசு, சாதாரண தச்சனின் மகனை ஆண்டவர் வல்லமை உள்ள கருவியாய் பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் கொண்டார். அதற்காகவே பூமிக்கு வந்தவர். உங்களையும் என்னையும் நம்பி வந்திருக்கிறார். உங்களையும் நம்பி இருக்கிறார். அவர், நான் அபிஷேகம் கொடுத்தேனே, நான் ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் கொடுத்தேனே, ஊழியம் செய்கிற வாஞ்சையை கொடுத்தேனே, இன்றைக்கு என் பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்களே, என்னுடைய வல்லமையை அவர்கள் மேல் வைத்திருக்கிறனே. அவர்கள் குடும்பத்திற்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்க அல்லவா நான் என் ஜனத்தை அழைத்தேன். என் ஜனத்திற்கு நான் வைராக்கியம் பாராட்டி பரிசுத்த ஆவியை நான் கொடுத்தேனே. அப்போஸ்தலர்கள் கொடுத்த அதே ஆவியானவரை இவர்களுக்கும் கொடுத்திருக்கிறனே. இவர்கள் தனித்து என்னோடு கூட ஒரு நாள் தவித்திருந்தவர்களை, ஒரு நாள் கதறி இருந்தவர்களை, ஒரு நாள் தள்ளப்பட்டு கடந்தவர்களை நான் தூக்கி எடுத்து அவர்களை சுகமாக்கி அவர்கள் கண்ணீரை மாற்றி நான் உங்களை என்னுடைய வல்லமையினால் நிரப்பியிருக்கிறேன். என்னோடு தனியாய் பேச, என்னோடு தனியாய் உறவாட நீ வரவில்லையே மகளே, நீ வரவில்லையே மகளே, இன்றைக்கு வருவாயா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அங்கலாய்ப்போடு கேட்கிறார். அவர் தனித்து பிதாவோடு ஜெபித்தபடினாலே பிசாசுக்குள் இயேசுவை கண்டவுடன் கதறி அலறி விழுந்து ஓடினது. வியாதிகள் சரித்து விட்டு புறப்பட்டது. ஆம், அதே வல்லமை இந்த பூமியிலே அவருடைய வல்லமை விளங்கும்படியாய் உங்களையும் என்னையும் அருள்நாதர் இயேசு தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த வல்லமை எனக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை இனி வரும் நாட்களிலே நீங்கள் இருக்கும் பகுதியிலே, நீங்கள் இருக்கிற திருச்சபையிலே, நீங்கள் இருக்கும் குடும்பத்திலே உங்களை கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் வல்லமையாய் நடத்தப் போகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களை மூடும். இந்த நாளிலிருந்து ஒரு ஜெப அக்கினி உங்களை பற்றி எறியும். தேசத்திற்காய் கதறி ஜெபிக்க, தேவ ஜனத்திற்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாள் ஆசீர்வாத நாளாய் மாறப்போகிறது. இந்த நாள் ஆசீர்வாத நாளாய் மாறப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் வல்லமையோடு, பரிசுத்தாவின் வல்லமையோடு ஊழியத்திற்காய் புறப்பட்டு சென்றார். அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே உங்களை கொண்டு அசைக்கப் போகிறார். உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்திக்கப் போகிறார். நீங்கள் மற்றவர்கள் கண்ணீரை துடைக்கிற கருவியாய் உங்களை மாற்றப் போகிறார். ஆராதனை செய்கின்ற ஒரு தேவ பிள்ளையாய், ஆராதனை நடத்துகிற தேவ பிள்ளையாய், ஜெபிக்கின்ற தேவ பிள்ளையாய், தேசத்திற்காய் திறப்பில் இருக்கிற பிள்ளையாய் உங்களை மாற்றப் போகிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் நிரப்பப் போகிறது. அவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள், தனித்து இருங்கள். ஒரு நாள் தவித்திருந்தேனே, ஒரு நாள் கதறி இருந்தேனே, என் கண்ணீரை மாற்றினீரே ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு முன்னதாய் வருகிறேன், என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லுங்கள். இயேசு அவருடைய வல்லமையின் ஆவியினால் நிரப்பப் போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாய் வரப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே
உடைய வல்லமை விளங்கிற்று என்று சொன்னீரே. கர்த்தருடைய வல்லமை பரிசுத்தாவின் அக்கினியாய் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் புதிய போரடிக்கும் கருவியாய் மாற்றுவீராக, சீசர்களாய் மாற்றுவீராக, ஆண்டவரே திபராளாய் மாற்றுவீராக, எஸ்தராய் மாற்றுவீராக, பேதுருவாய் பவுலாய் மாற்றுவீராக. அவர்கள் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவஜனங்களுக்கும் ஆசீர்வாத ஊற்றாய் மாறுவாதர்களாக அப்படியே நிச்சயிப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.